Hello, good afternoon friends. ஆரஞ்சு ஆப்ஷன் ப்ரோலேருந்து லாஸ்ட் வீக் ஃபுல்லாக நம்ம வீடியோவே போடலை. மார்க்கெட்டும் அப்படி இல்லை, எனக்கும் கொஞ்சம் நாட் ஃபீலிங் வெல், அதனால் போட முடியல. இன்றைக்கி மண்டே February 16. இன்றைக்கி எப்படி பர்ஃபார்மன்ஸ் ஆகிருக்கு நம்ம இண்டிகேட்டரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து செபி ரிஜிஸ்டர்டு பர்சன் கிடையாது. இந்த வீடியோ முழுக்க முழுக்க ஃபார் எஜுகேஷ்னல் பர்பஸ்ஸு. நீங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை பாருங்கள். இப்போயும் சொல்கிறோம், எங்கள் இண்டிகேட்டரை யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் கன்சிஸ்டண்ட்டான ப்ராஃபிட்டில் இருக்க முடியும், ஒரு கான்ஃபிடென்ட்டான ட்ரேடிங் எடுக்க முடியும். அதுதான் எங்கள் இண்டிகேட்டரோட ஸ்பெஷாலிட்டி. இன்னும் சொல்கிறோம். ரைட், இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாங்க. நீங்கள் பாருங்கள், இன்றைக்கி நம்ம கால் ஆப்ஷன் 25,500 கால் ஆப்ஷன் எடுத்தோம். அதுமாதிரி 25,500 புட் ஆப்ஷன் நம்ம இன்றைக்கி எடுத்திருந்தோம். காலையில் வந்து ஏன்னா லாஸ்ட் வீக் ஃபுல்லாகவே டவுன் சைட் மார்க்கெட்டுங்க. ஸோ நாம் வந்து இந்த வாரம் எப்படி போகும் அப்படின்றத பார்க்கும்போது நமக்கு ஒரு சில கேன் லெவல்ஸ் வந்து பாசிட்டிவாக இருந்தது. பட் லாஸ்ட் வீக் ஃபுல்லாகவும் ஒன்றுமே ப்ரெடிக்டே பண்ண முடியல. மார்க்கெட் வந்து கேப் டவுன் அடிச்சிட்டு இருந்தது. சரி, இன்றைக்கி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், இன்றைக்கி ஃபஸ்ட்டு கேண்டிலே வந்து ரெட் கலர் கேண்டில் கால் ஆப்ஷனில். அதுக்கப்புறம் வந்து ட்ரை பண்ணாங்க, ஜென்யூன் பை வந்தது. பட் கேண்டில்ஸ் எல்லாமே வந்து நமக்கு ரெட் கலரில் இருந்ததுனால நம்ம எடுக்கலை. இங்கே பாருங்கள், நமக்கு இங்கே ஒரு ஜென்யூன் பை வருது. 10 o'clock இங்கே வந்து நமக்கு ஜென்யூன் பை வருது. பர்பிள் கலர் கேண்டில், ட்ரெண்ட் லைன் ஆரஞ்சு, ஜென்யூன் பை வருது. நம்ம எப்பயுமே நம்மளது வந்து சைக்கிளிக் லைனோட டாப்பு அந்த ஆரஞ்சில் நம்ம என்ட்ரி எடுப்போம். நம்மளை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த ஒரு ஜென்யூன் பை வருது அப்படின்னு சொன்னால் மினிமம் 30 to 40 பாயிண்ட்ஸுங்க. இப்போது இங்கே பாருங்கள், நம்ம இது டபுள் கன்ஃபர்மேஷனும் இன்றைக்கி ஆச்சுங்க. இது பாருங்கள், ஜென்யூன் பை வந்து 10 o'clock வந்திருக்கு. அதே 9:54 நமக்கு இங்கே 57க்கு ஒரு கேண்டில் முன்னாடியே நமக்கு ஜென்யூன் செல் வந்துடுச்சு. அப்போது நமக்கு இங்கே ஜென்யூன் செல் வந்ததுனால கண்டிப்பாக நமக்கு இங்கே மார்க்கெட்டு மூவ் ஆகிடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. பாருங்கள், 85ல் நம்மளோட என்ட்ரி பாருங்கள் எவ்வளோ போயிருக்கேன் பாருங்கள், 135ங்க. எவ்வளோ ஆச்சுங்க? அப்போது நீங்களே கணக்கு பண்ணி பாருங்கள். 85லேருந்து 135ங்க, 50 பாயிண்ட்ஸ் நமக்கு இந்த இடத்துல நமக்கு ஃபஸ்ட்டு இன்றைக்கி காலையிலே கொடுத்தாங்க. சூப்பரான என்ட்ரி. அப்புறம் பாருங்கள், செகண்டு சைக்கிள் ஸ்டார்ட் ஆச்சு. செகண்ட் சைக்கிள் வந்து நமக்கு மூமெண்ட்டே ஆகலை, வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். திரும்பவும் பார்த்தோன்னா நமக்கு ஆரஞ்சு கலர் கேண்டில்ஸும் வரல, வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். இங்கே பாருங்கள், இதுதாங்க நம்ம இண்டிகேட்டரோட ஸ்பெஷல். ஏன்னா நாம் மற்ற எதை பற்றியுமே நாங்கள் கவலைப்படாமல் நாம் எடுக்க போகிறது ஒன்லி பை சைக்கிள்ஸுங்க. இப்போ பாருங்கள், இங்கே ஒரு மூமெண்ட் கொடுத்தது மார்க்கெட். இந்தே பாருங்கள், அடுத்த ஃபேஸ் அப்படியே வந்து ஒரு சாப்பி மார்க்கெட்டுங்க. இங்கே பாருங்கள், இது வந்து நமக்கான தேர்டு சைக்கிளுங்க. ஃபஸ்ட்டு கேண்டிலே நமக்கு ஆரஞ்சு. எப்பயுமே இந்த மாதிரி ஒரு இந்த சைக்கிளிக் லைனில் ஃபஸ்ட்டு கேண்டிலோ இல்லை இதுக்கு உள்ளார இந்த லைனுக்கு உள்ளார வந்து ஒரு கேண்டில் வந்து இந்த மாதிரி பர்பிள் கலர் கேண்டிலாக வந்தது அப்படின்னு சொன்னால் நல்ல மூவ் இருக்குங்க. பாருங்கள், கரெக்டாக 12 o'clock நமக்கு இந்த ஒரு என்ட்ரி கிடச்சிச்சு. 99ல் நம்மளோட என்ட்ரிங்க, நமக்கான என்ட்ரிங்க. பட் நாம் வந்து பர்பிள் பேண்டு டைம் பேண்ட் இருந்ததுனால கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணோம், எப்படி போகுமோ அப்படின்ற மாதிரி. அதனால் நான் வந்து ஆக்சுவலாக வந்து 107 நான் 110ல் தான் நான் என்ட்ரியை போட்டிருந்தேங்க. ஏன்னா நமக்கே தெரியும், இந்த பர்பிள் பேண்ட் டைம் பேண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு. ஏதாவது நமக்கு சங்கடமாயிட போகுதுன்னு போடலைங்க. நாம் இந்த இடத்துக்கு மேலே தான் போய் நாம் போட்டோம். இந்த என்ட்ரியும் பாருங்கள், டபுள் கன்ஃபர்மேஷனில் தான் எடுத்தோங்க. 11:57ல் இங்கே ஜென்யூன் பை வந்திருக்கு. அதே இங்கே பாருங்கள், நமக்கு இங்கே பாருங்கள் கரெக்டாக ஜென்யூன் செல்லுங்க.
அப்போது இந்த டபுள் கன்ஃபர்மேஷன் வந்தாலே நமக்கு 30 to 50 பாயிண்ட்ஸ் கேரண்டியாக வரும். நம்ம ஃபஸ்ட்டு சைக்கிளே நம்ம பார்த்தோம், இந்த டபுள் கன்ஃபர்மேஷனில் 50 பாயிண்ட்ஸ் இருந்துச்சு. அதே தான் இங்கே பாருங்கள், திரும்பவும் இங்கே 100ல் நமக்கான என்ட்ரி எவ்வளோ போயிருக்கு பாருங்கள், 140ங்க. 40 பாயிண்ட்ஸ் நமக்கு இங்கே கொடுத்துருக்கு. இங்கே இந்த ஜென்யூன் பை வந்ததுனால தான் இந்த என்ட்ரி. அப்போ தேர்ட் சைக்கிளில் நமக்கு ஒரு அருமையான கால் சைடில் என்ட்ரி கொடுத்தது. அதுக்கப்புறம் ஃபோர்த்து சைக்கிளுங்க. ஃபோர்த்து சைக்கிளில் நமக்கு ஸ்டார்ட் ஆச்சு. ஃபோர்த்து சைக்கிள் ஸ்டார்ட் ஆகும்போது எல்லாமே ரெட் கலர் கேண்டில்ஸ் நம்ம எடுக்க மாட்டோம். ஜென்யூன் பை ஜென்யூன் செல் வந்துகிட்டே இருந்துச்சு. பாருங்கள், இந்த இடத்துல ஒரு பர்பிள் கலர் கேண்டில் வந்து நாம் கூட சாப்பி மார்க்கெட்டாக இருக்குது யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஏன்னா மேலேயே இந்த ஆரஞ்சு டைம் பேண்ட் இருந்துச்சு. நமக்கு தெரியுங்க, பர்பிள் பேண்டும் ஆரஞ்சு பேண்டும் வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மாதிரி இருக்கும். ஒன்ஸ் இது பிரேக் ஆகிட்டான்னா பெரிய மூவ்மெண்ட் இருக்கும். இங்கே பாருங்கள், திரும்பவும் நம்ம சொல்கிறதே தாங்க. இங்கே ஜென்யூன் பை வந்துச்சு. எப்போங்க, 221க்கு நமக்கு ஜென்யூன் பை வந்துச்சு. இங்கே நமக்கு ஜென்யூன் செல் வந்திருக்கா அப்படி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், எங்கே வந்துச்சுங்க, 224ல் புட் சைடில் நமக்கு ஜென்யூன் செல் வந்திருக்கு. இங்கே நமக்கு 224ல் ஜென்யூன் பை வந்திருக்கு. இந்த மாதிரி அட் அ டைமில் வருது அப்படின்னு சொன்னால் ஒரே நேரத்தில் அந்த ஒரே கேண்டில் இருக்கணும். இந்த டைமும் அந்த டைமும் மிஸ் மேட்சே ஆகக்கூடாது. இந்த மாதிரி 224 இங்கே பாருங்கள், இதுவும் வந்து 224 கேண்டில் தான் நமக்கு இங்கேயும் வந்து ஜென்யூன் செல் வந்திருக்கு. இந்த மாதிரி வருதுன்னு சொன்னால் மினிமம் 60 பாயிண்ட்ஸுங்க. ஜம்முன்னு நான் பயப்பட வேண்டிய வேலையே கிடையாதுங்க. நம்மளோட என்ட்ரி பாருங்கள், இந்த கேண்டிலோட டாப்பில் போட்டோம் 137 நம்மளோட என்ட்ரி பாருங்கள், 90 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்குங்க. 225 வரைக்கும் போயிருக்கு. இந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் தானே ஒரு ட்ரேடு, அதுவும் டபுள் கன்ஃபர்மேஷனில் வரும்போது வந்து நம்ம சூப்பரான ஒரு என்ட்ரி எடுக்கலாம், கான்ஃபிடென்ஸாக ட்ரேட் பண்ண முடியுங்க. நம்ம புட் ஆப்ஷனை எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு பார்க்கலாம். நம்ம இண்டிகேட்டர் எந்த அளவுக்கு வந்து ஒரு சிக்னல்ஸ் ஜென்ரேட் பண்ணியிருக்கு அப்படி பார்க்கலாங்க. இங்கே பாருங்கள், நமக்கு தெரியும் நம்மளோட பை என்ட்ரி எல்லாமே ஆரஞ்சு கலர் கேண்டலாக இருக்கணும். இந்த ஆரஞ்சு லைனுக்கு மேலே தான் இருக்கணும், சைக்கிளிக் லைனுக்கு மேலே தான் இருக்கணும். இவர ட்ரெண்ட் லைன் வந்து பிளாக் ஆகிடுச்சு, நமக்கு என்ட்ரியே கிடைக்கல. அப்போது இந்த மாதிரி தாங்க நம்ம மற்ற இண்டிகேட்டரை பார்த்துட்டு இங்கே வந்து நமக்கு வந்து பை சிக்னல் வந்துடுச்சு போய் எடுக்கிறோம் அப்படின்னு எடுத்தோம்னா நம்ம வந்து ட்ராப்பில் மாட்டிப்போம். இந்த மாதிரி வந்து கான்ஃபிடென்ட்டான ஒரு என்ட்ரி லெவலை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணுங்க ஃபஸ்ட்டு. இங்கே பாருங்கள், இங்கே எல்லாம் பாருங்கள், ஜென்யூன் பை எல்லாம் வந்துருக்குங்க. ஆனால் கேண்டில்ஸ் எல்லாம் எப்படி இருக்குங்க, ரெட் கலராக இருக்குது. நாம் எடுக்கவே மாட்டோம். எல்லா கேண்டிலும் ரெட் கலர் கேண்டில்ஸ். பாருங்க, இதுதான் ஃபுல்லாக செகண்ட் சைக்கிளும் இல்லை. தேர்ட் சைக்கிள் டீப் ஃபாலுங்க. தேர்ட் சைக்கிள்லேயும் நமக்கு என்ட்ரி இல்லை. ஃபோர்த் சைக்கிளும் எல்லாமே ரெட் கலரு எல்லாமே. ஃபிஃப்த்து சைக்கிள் நம்ம எப்பயுமே பண்ண மாட்டோங்க. ஏன்னா ஆஃப்டர் 3 o'clock நம்ம என்ட்ரி கிடையாது. நமக்கு இந்த இடத்துல நமக்கு என்ட்ரி இல்லை. இன்றைக்கி நமக்கு 3 என்ட்ரிஸ் ஃப்ரம் கால் சைடுங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு சைக்கிளில் நம்ம ஒரு 30 பாயிண்ட்ஸ் எடுத்தோம். தேர்ட் சைக்கிளில் 40 பாயிண்ட்ஸ் எடுத்துருக்கோங்க. டோட்டலாக 70 பாயிண்ட்ஸ் ஆயிடுச்சு பாருங்கள். ஃபோர்த்து சைக்கிளில் 90 பாயிண்ட்ஸ் என்ட்ரிங்க. ஆனால் நான் வந்து 90 பாயிண்ட்ஸ்லாம் எடுக்கலைங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து எப்பயும் என்னோட இது வந்து டார்கெட் லெவலே வந்து 32 பாயிண்ட்ஸ். இது வந்து 8 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸு, 32 பாயிண்ட்ஸ் டார்கெட்டுங்க. என் டார்கெட்டு இங்கே முடிஞ்சிருச்சு. என் டார்கெட் அடிச்சுட்டு போயிட்டான். பட் நம்ம ஒரு என்ட்ரி தான். ஏன்னா நம்ம எப்போ என்ட்ரி எடுத்தாலும் இந்த லெவலில் தான் நம்ம எடுக்கிறது. நாம் இந்த ஃபோர்த் சைக்கிள் நம்ம எடுக்கிறது, ஃபிஃப்த்து சைக்கிள் நம்ம எடுக்கிறது இல்லைங்க. ஏன்னா அது வந்து மார்க்கெட் எண்டிங் டைமு 3 o'clock பக்கம் போகிறதுனால 245லேருந்தே நம்ம ட்ரேட் பண்ணுறதில்ல. இந்த மாதிரி நீங்களும் வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டான லெவலில் ட்ரேட் பண்ணணும், இந்த இண்டிகேட்டர் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணிங்கன்னா எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் கொடுங்க. உங்களுக்கு இண்டிகேட்டர் பற்றியான டீட்டெயில்ஸ் கொடுக்குறோம், டெமோ வெர்ஷன் கொடுக்குறோம். இட்ஸ் பெய்டு தாங்க. உங்களுக்கு மந்த்லி டெமோ
கூட கொடுக்குறோம் உங்களுக்கு. நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப கான்ஃபிடென்ஸாக ட்ரேட் பண்ண முடியுங்க. ஓகே, மீண்டும் எங்களோட வாட்ஸ்அப் நம்பரை சொல்கிறோம். 9600724756 இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான இண்டிகேட்டரோட டீட்டெயில்ஸு, ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே சொல்கிறோம். உங்களுக்கு ட்ரேடிங் வியூவிலே நீங்கள் அசஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது மாதிரி டைரெக்டாகவே ஆப்ஷன்ஸ்லேயே நீங்கள் வந்து இந்த இண்டிகேட்டரை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். டைரக்ட் ஆப்ஷன்ஸில் பண்ணணுங்க. இந்த மாதிரி வந்து கால் சார்ட் அண்ட் புட் சார்ட் வச்சு கம்பேர் பண்ணி எடுத்திங்கன்னா மட்டும்தான் ஒரு கான்ஃபிடென்ஸான ஒரு என்ட்ரியும் பண்ண முடியும். உங்களோட ட்ரேடை வந்து டெய்லி க்ரீனில் முடிக்க முடியும்னா இந்த மாதிரியான ஒரு செட்டப் இருந்தால் தான் பண்ண முடியுங்க. ஓகே, தேங்க்யூ.